الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ان الذين اتقوا اذا مسهم طائف من الشيطان تذكروا فاذا هم مبصرون اللهم صل على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளவற்றாரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வுக்கு பெயரால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இறை அருளை நன்மைகளை பெரும் குவியலாக பெற்றுத்தரக்கூடிய இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டுதலுக்கு இணங்க இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே ஆரம்ப நேரத்திலே வருகை தந்து அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வருகை தந்த நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் உரித்தாகட்டுமாக நிலவட்டுமாக என்ற இந்த பிரார்த்தனையோடு ஜும்மாவினுடைய யௌமுல் ஜும்ஆவினுடைய முதல் உரையிலே நான் தேர்வு செய்த தலைப்பு ஷைத்தானின் சபதம் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானாருடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஷைத்தானின் சபதம், ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சேலஞ்சு செய்கிறான். அல்லாஹ் ஷைத்தானை சபித்து எடுத்தறியப்பட்டவனாக இருந்த பிறகு அல்லாஹ்விடத்தில் அவன் வெட்டு கட்டுறவன் இல்லை, பாப்பாச்சியை செஞ்சு காட்டுறான். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் கிஞ்சினான் பேட்டி கட்டினான். அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகு அந்த மாதிரி அல்லாஹ்விடத்தில் சேலஞ்சு பண்ணி எப்படியெல்லாம் சேலஞ்சு பண்ணுவதாக திருமலை குர்ஆன் சொல்லுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தில் சொல்கிறான், வலகத் ஹலக்னாகும் சும்ம சவ்வர்னாகும் சும்ம குல்லான மலாயிகத்து இஸ்ஜுது லில் மலாயிகத்து இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ லம் யகுன் மின சாஜிதீன். 7வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம். உங்களை படைத்தோம், பின்னர் உங்களை வடிவமைத்தோம். ஸ்ட்ரக்சர் மனிதனாக படைத்து மூளை கண்ணு காய் கைகளாம் வைத்து மனிதனாக உங்களை படைத்து வடிவமைத்தோம். பின்னர் ஆதமுக்கு பணியுங்கள் என்று மாணவர்களுக்கு கூறினோம். மலக்குமார்களை பார்த்து எல்லாம் சொல்றோம். இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் பணிந்தார்கள், அவன் பணிந்தவர்களில் ஒருவனாக இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்ப்போம். அல்லாஹ் ஆதம் படைக்கிறான். மற்றொரு வசனத்தை என்னுடைய கைகளால் படைச்சேன், ஏப்போ ஏன்டா நீ வந்து சினம் பண்ணீங்கள அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அதுக்கு அவன் பதிலை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
அவன் சொல்றான் 7வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனம், காலமா மனக்க அல்லா தஸ்ஜுத இது அமர்த்துக்க கால கைரும் மின்ஹு خلقتني من نار وخلقته من طين. நான் உனக்கு கட்டளையிட்ட பொழுது பணிவதை விட்டு உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான் சைத்தான்ட்ட. எல்லா மலக்குமார்களும் ஆதம் நபிக்கு சிரமடைந்தார்கள், இவன் மட்டும் விலகி கொண்டான். அல்லாஹ் கேட்கிறான், நான் உனக்கு கட்டளையிட்ட பொழுது பணிவதை விட்டு உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான். அதற்கு அவன் சொன்னான், காலான கைரும், நான் சிறந்தவப்பா, எல்லாரும் சிறந்தவன். எப்படி சிறந்தவன்? கலத்தனின்னா என்னை நெருப்பால படைச்சா, கலத்த மின்தீன் அவரும் மண்ணால படைச்சா. நான் நெருப்பு பெருசா மண்ணு பெருசா, நான் நினைச்சா சொல்றான். அந்த பெருமாடிக்கிறான் சொர்க்கத்துல அல்லாஹ் முதல் மனிதர் ஆதமை படைத்த பிறகு பெருமை எடுத்து இவ்வாறு அல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்ல என்ன நினைச்சுட்டான் அப்படின்னு கேட்டா, ஆதமுக்கு பணியணுமா அப்படிங்கிற அப்படி பார்த்தான ஒழிய நம்ம நெருப்பால் படைக்கப்பட்டவன் இவருக்கு போய் பணிகிறதா என்று பார்த்தான ஒழிய உத்தரவிட்டார் யாரா அடே உனக்கு இந்த மாதிரி சிவம் பண்ணி சொல்லவன் யார் அல்லாஹ் சொன்னான் என்பதை மறந்து விட்டான். அந்த ஆதம படைத்தவன் அனைத்தையும் படைத்தது எல்லா ஆற்றலும் இறைவன் சொன்னான் என்பதை மறந்து விட்டு அவன் சிவம் பண்ணிய மறுத்தான். அப்படி சொல்றான், ஒரு எத்து காட்டுறான். எல்லாம் சொல்றான், قال فاخرج منها فما يكون لك ان تتكبر فيها فخرج انك من الصاغرين. இங்கிருந்து இறங்கி விடுற சைத்தான், இங்கே நீ பெருமை அளிப்பதற்குண்டான இடமில்லை, எனவே வெளியேறிவிடு, நீ சிறுமை அடைந்தவனாக கேடுகட்டவனாக ஆகிவிட்டாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். 7:14 கால அனுமூர்ணிகளா யோகிப்போல் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் அளிப்பாயாக. இவ்வாறு என்னை சபித்து விட்டாய், என்னை தூரமாக்கி விட்டாய். இந்த மனித குலம் மனிதர்களும் ஜீன்களும் அவங்க உலக அறிகிற காலம் வரைக்கும் அவங்களை நான் வழிகெடுப்பேன். அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் மறுமை வர்ற வரைக்கும் ஆதம் நபியிலிருந்து வழித்தோன்றர்கள் ஒவ்வொரு சமுதாயமும் வந்துச்சுல, அத்தனை பேரையும் வழிகெடுப்பேன். அதற்கு நீ எனக்கு அனுமதி கொடு என்று அவன் கேட்கறான். கால இன்னக்கு முன்னால் முன்வரி நீ அவகாசம் அளிக்கப்பட்டவனா ஆவா என்று அல்லாஹ் பதிலளித்தான். கால கபிமா அகவைத்தனி லக்கூதன்னலம் சிராத்தல் முஸ்தகீம், இறைவன் என்னை வழிகட்டவனாக ஆக்கியதால் அவர்களுக்காக ஒரு நேரான பாதையிலே நான் அமர்ந்து கொள்வேன் என்று சைத்தான் கூறினார். சும்மா பிறகு நான் லாத்தியல்லஹும் பைனி ஐதிஹிம் வ மின் ஹல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். இறைவா, பின்னர் மனித சமுதாயத்தில் அவர்களுடைய முன்னும் பின்னும் வலதும் இடமும் இடமுமாக அவர்களிடத்தில் வருவேன். அவர்கள் அதிகமானவரை நீ நன்றி செலுத்துவதாக காண மாட்டாய் என்று சைத்தான் போனான். காலா 7:18 கால் நஹ்ருஜு மின்ஹா மதுபூரா லமன் தபியத மின்ஹும் லஅம்லஅன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன். இழிவுபடுத்தப்பட்டவனாக இங்கிருந்து இழிவுபடுத்தப்பட்டவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறிவிடு. மனிதர்களாகிய உங்களிலும் மனிதர்களாகிய அவர்களிலும் ஜின்களாகிய உங்களிலும் உன்னை பின்பற்றுவோர் அனைவரையும் போட்டு நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் ரப்பல் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். மேலே வாசித்து காட்டிய இந்த வசனங்கள்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஷைத்தானுடைய நோக்கமே சபதம், வழிகெடுப்பேன், சொர்க்கத்துக்கு போக விட மாட்டேன், மனிதர்களை வழிகெடுத்து நாசமாக்கி நரகத்துக்கு வழிகெட்ட நான் ஆக்குவேன். சொர்க்கத்தை கனவுல கூட காண மாட்டாங்க, கனவுல நான் பார்க்க முடியாது. உலகத்தில் வாழ ஆசைப்படுவோம், அந்த ஆசை கூட பண்ண முடியாத அளவுக்கு நான் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் சைத்தான் கதையாக நம்ம கொடுத்துக்கலாம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், எப்படிலாம் சைத்தான் வழிகெடுப்பான். ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ், அவர்களுடைய உள்ளங்களிலே நுழைந்து தவறான எண்ணங்களை ஊசலாட்டங்களை அல்லாஹ் உண்டு பண்ணி வழிகெடுப்பான் சைத்தான் என்பது குர்ஆன் போதிக்கிறது என்று சொன்னால், அப்ப சைத்தான் என்பது அவனுடைய தந்திரம், அவனுடைய சூழ்ச்சி. சைத்தானை வெல்வது என்பது பெரிய ஒரு கடினம். சைத்தானில ரெண்டு பேர் சண்டை போட்டவன் நானா நீயான்னு பார்த்தான்னு கிளம்புறாங்க. ஆட்டை அடிச்சு பார்ப்போம், நீயா நானா, நான் ஜெயிச்சா எனக்கு பெருமைன்ட்டு. சைத்தான் அப்படிலாம் மோத முடியாது. 2 நாடுகள் சண்டையிட்டு கொண்டார். என்ன செய்யறாங்க,
அணு ஆயுதங்களாக 2 நாள் அடிச்சுக்கிறான், வாழா பாப்பான்னு அடிப்பாங்க, அவங்களுக்குள்ள மோதிக்கிறான். ஆனால் ஷைத்தானோட மோத முடியுமா? ஷைத்தானோடு மோதுவது என்பது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் ஒரு வாக்குறுதியை வாங்கிக்கொள்ள உலகத்துக்கு வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளணும். ஷைத்தானுடைய இந்த எங்கிருந்து ஆரம்பம்? ஷைத்தான் வருவான், வழியிருப்பான், முஸ்லீம்கள் தொழுக விடாமல், நோன்பு வைக்க விடாமல், ஜக்காத் கொடுக்க விடாமல் வழிகெடுக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப எங்கிருந்து ஷைத்தானுடைய நிலைமை இருக்கிறது என்று சொன்ன, எங்கிருந்தான் வருவான் ஷைத்தான் என்று சொன்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தான் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், இந்த உலகத்தில் பிறந்ததுல அந்த குழந்தைகள் அழுதவர்களாக பிறக்கிறது. ஷைத்தான் தீண்டுகிறார். அந்த குழந்தைகள் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியேறும் பொழுது ஷைத்தான் தீண்டுவதால் அந்த குழந்தைகள் அழுதவர்களாக வெளியேறுகிறது. இதுல விதிவிலக்காக ஈசாவுடைய மரியம், ஈசாவுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை தவிர அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், இப்படி சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவிர மற்ற எல்லா குழந்தைகளையும் ஷைத்தான் தீண்டும் பொழுதுதான் அந்த குழந்தைகள் அழுதவர்களாக பூமியில பிறக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி இந்த அதிசயம் வருமா ஷைத்தான் கூட்டத்தில் இந்த ஷைத்தானை பின்னாடி வைக்கணும். ஷைத்தானை பற்றி பேசுற இடம் இல்லை, அதான் சப்ஜெக்ட். அப்ப இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸா இருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விதிவிலக்கு, ஈசா நபி விதிவிலக்கு. அதை தவிர எல்லாரும் ஷைத்தான் தீண்டுகிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஷைத்தானுடைய விஷயமே அதான் அவனுடைய பெரிய டார்கெட். மனிதர்களை அவங்க மனிதர்களை நற்குணமுடையவர்களாக, நல்லோர்களாக, சாலிகங்களாக, உத்தமர்களாக வாழ விடாமல் அயோக்கியர்களாக, திருடர்களாக, விபச்சாரர்களாக, வட்டி வாங்கக்கூடியவர்களாக, அவதூறு பரப்பக்கூடியவர்களாக, பொய்யர்களாக, இப்படி எல்லா வகையான சிறுபாவத்திற்கு பெரும்பாவம் வரைக்கும் உங்களை செய்ய வைத்து அழித்து நாசமாக்கக்கூடிய வேலையை செய்வோம் தான் ஷைத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தானை குறித்து கடுமையாக எச்சரிக்கிறானா இல்லையா? அப்ப சிந்திச்சு பார்க்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு ஹதீஸ் வாயிலாக ஷைத்தானை பற்றி நமக்கு சொன்னார்கள். அந்த ஷைத்தானுடைய தாக்குதல் குழந்தை பருவத்திலிருந்து வரும். ஷைத்தானுடைய தாக்குதல் என்பது அது நற்செயல்களும் வரும், அது இடையிலே பழகும்போது வரும். அதெல்லாம் நற்செயல்கள் இருக்கும், பிறந்த ஊட்டிட்டுலாம் வராது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நபிகள் ஷைத்தான் ஊட்டிட்டு வர்றாங்க, நற்செயல்கள் பிறகு வருது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இயற்கை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கிறது சொல்றாங்க. பிறகு அந்த எந்த தாய் தகப்பனுக்கு பிறகுதோ அந்த படி அந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க இல்லை, அந்த அறிவை ஊட்டி அந்த மாதிரி யூதர் தாய் தகப்பனுக்கு போறதா யூதர்களாக மாறிடலாம், கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவ தாய் தகப்பனுக்கு போறதா கிறிஸ்தவ மாறிடலாம். மஜூசிகள் நெருப்பு வணிகளாக அந்த கூட்டத்தில் பிறந்தாலும் அதை போயிடலாம். நாத்திக கடவுளே இல்லைங்கிற தாய் தகப்பனுக்கு பிறந்தாங்க அப்படி போயிடலாம். இப்படி அவனுக்கு தாய் தகப்பனும் மனமாற்றுகிறார்கள் ஒழிய எல்லா குழந்தைகளும் இஸ்லாமிய நம்பிக்கை இயற்கை மார்க்கமான இஸ்லாத்திலே பிறக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த மாதிரி இயற்கையிலே பிறக்கப்பட்ட நாம் நற்செயல்கள் கூட வந்த பிறகு இஸ்லாத்தில் உள்ள வந்த பிறகு தான் தொழுவை கற்றுக்கிறான், நோன்பை கற்றுக்கிறான், அச்சை கற்றுக்கிறான், தர்மம் கொடுக்கறத கற்றுக்கிறான். நற்செயல்களை இந்த கெட்ட செயல் ஷைத்தான் பிறக்கும் போதே வரும். அதுதான் பார்ப்போம். பகை என்பது அப்படியே அந்த வெறுப்புணர்ச்சி உண்டு பண்ணுவது ஷைத்தான் தானே. பகையை உண்டு பண்ணுவது ஷைத்தான், வெறுப்புணர்ச்சியை உண்டு பண்ணுவது ஷைத்தான். அப்படின்னு என்ன செய்யலாம், ஷைத்தானுடைய வேலை அதிகம் பயங்கர தாக்குது. ஷைத்தானுடைய தாக்குதலுக்கு மீண்டு வருவது என்பது இறை நம்பிக்கையாளர்களை தவிர வேறு யாராலும் முடியாது என்பதை மீது புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டு ஷைத்தான் குழந்தை பருவத்திலேருந்து வர்றானா, அதுக்கு தான் பார்க்கணும். மதரசாக்கள்ல, பள்ளிக்கூடங்கள்ல, அங்கே என்ன செய்ய குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல இருந்து ஸ்கூல்ல இருந்து குழந்தைகள் சண்டை, அம்மா இவன் அடிச்சு கொடுத்தான், இவன் பேசி கொடுத்தான், இவன் திட்டி கொடுத்தான், வாத்தியார் அடிச்சாரு, அனிசா அஜித் அடிச்சு இல்லை என்ன
எல்லாமே குழந்தை பருவத்தில் நல்லதை கொண்டு போய் சொல்லுவதை விட கெட்டமாக கொண்டு போய் சொல்லக்கூடியதாக இருக்குது. சைத்தான் நல்லாவே சொல்லக்கூடிய குழந்தைகள் இருக்குது, என்னவோ சொல்லிக் கொடுக்குறோமோ அந்த போய் சொல்லிக் கொடுக்கும். அதே தாய்மார்கள் அது குறைவு. கெட்டதுதான் அம்மா அந்த பிள்ளை அடிச்சிருச்சு, இந்த பிள்ளை பேசிடுச்சு, அது சைத்தானுடைய பண்பு. அப்ப இப்படி பார்க்கணும். சைத்தான் எல்லா விஷயத்திலையும் என்ன செய்வான்? சின்ன பிள்ளையிலிருந்து சைத்தானுடைய தாக்கம் வரக்கூடிய காரணத்தினாலும் இந்த பெற்றோர்களும் சில பெற்றோர்கள் சைத்தானா இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் முரட்டு திருடனா போறான், முரட்டு கொலகாரனா போறான், முரட்டு பெரும்பாவங்களை செய்யறான், கண்டிக்க மாட்டேங்கிறான்ல தாய் தகப்ப. அந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூடத்துல 5வது படிக்கும் போது ஒரு பென்சிலை தூக்கிட்டு வருவான். அப்போ தாரமா கண்டிப்பாடா, கண்டிச்சாலும் நல்ல பிள்ளை. எங்கடா கிடைச்சிச்சு அம்மா இந்த இது என் பேர் என்னடாமா அப்படின்னு சொல்லுவான். ஃப்ரெண்டு தந்தாமா, அதை ஆய்வு பண்ணுறது கிடையாது, திருப்பிட்டு வந்துடுவான் பேனா பென்சில. அதை தட்டிக்கிட்டு ஏன்னா திருடுனா அப்படின்னு சொல்லுவாங்களா? அது சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏன்னா திருடுனான்னு சொல்லி கண்டிச்சா அடுத்து அவன் செய்ய மாட்டான். மோடி அம்மா பேசு நடந்துட்டு போய் ஒன்று எச்சரிக்கை பண்ணான். அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. காரணத்தினால பென்சில் எடுத்துட்டு வர்றாங்க, நாளைக்கு பேனா. அதுக்கப்புறம் வாத்தியாருடைய பாக்கெட்டோட கை விட்டுருவான். போன சட்டையை கட்டி போட்டு எங்கேயா டீ குடிக்க போய் பாரு, பாத்ரூம் போய் பார்த்து வைங்க, அங்கே வாத்தியாருடைய 500 நோட்டு எடுத்து வந்துடுவான். இப்படியெல்லாம் என்ன செய்யறேன்? தாய் தகப்பன் நல்வழிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் பெரிய கேள்விக்குரியாது. இப்ப சைத்தான் சிறு பருவத்திலேயே வரக்கூடியதை பார்க்கலாம். அதான் பெரியவனா போய் பெரும் பகை வீடு குடிக்கிறான்னு தெரியுது. 10 வயசு சைத்தான், 12, 10, 7 வயசு சைத்தான் ஊதுறான்னு கேள்விப்படுறோம். கண்டிக்கிறமா இல்லையா? தேவப்பா நான் இடுப்பு எடுத்து அந்த மாதிரி செய்யாத தெரியுமா இல்லையா? எங்குள்ள அப்படி குடிக்க மாட்டான். எப்படின்னா அந்த மாதிரி கிடையாதுன்னா உங்களை ஒரு கொலையை செய்யும். பெருசாக பண்ண போறது அவனுக்கு சாலையை கஞ்ச போதையில் அடிமையாகிடும். சைத்தா தானே எல்லாம் சைத்தா என்ன செய்வான்? அப்பவே நான் இழுப்பு இழுத்து சேரமானம் தெரியல, அவனோட சேராத, இவனோட சேராத, அந்த பிள்ளையோட சேராத, இந்த பொம்பளை பிள்ளையோட சேராத கண்டித்து வச்சு சொன்ன ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பு கிடையாது வைங்க. அது பெரிய அளவுக்கு அவனுடைய எதிர்காலமே சிந்தாபினமா போகக்கூடிய விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னா சைத்தானுடைய தாக்குதல் மனிதனுக்கும் பெரியவர்களுக்கும் சின்ன பிரயாணத்திலே பிரளயத்திலேருந்து வருது. அதான் பெருசா புறப்பகை, குடும்பத்து பகை, நட்பு பகை, ஊர் பகை, நாட்டு பகை, தெருப்பகை, திருப்பகை இப்படிலாம் பார்க்கிறோம். ஜும்மாவோட பகையா இருப்பாங்க இல்லையா? போன சொல்லியாச்சாங்க அத்திரத்து பேசினா வர மாட்டேன் சைத்தானா இல்லையா? பண்ண விட ஒன்னா நம்ம சைத்தானியா இப்படி சைத்தா பகையா வளர்ப்பான். இல்லை அத்திரத்து பேசுற சொந்த விஷயத்தையா, அவர் குடும்பத்து விஷயத்தையா, ஊர் உலகத்து ரொம்ப தான் பேசுறாரு. இப்படி சைத்தா இருக்கலாம், முஸ்லிமத்தில் இருக்கிறார்கள். பெரிய சின்ன பிள்ளை வரதான் பகைகளோட எப்போ வர இப்படி வெறுப்புனாக்க குடும்ப பகையா இருக்குது. மாமா மச்சான் பகை, சித்தப்பம் பகை, பெரியப்பம் பகை, உறவுகள் பகைலாம் யாரு நற்பண்புகளா? சைத்தான் அலங்கரித்து காட்டுவான், தீமைகளை அலங்கரித்து காட்டுவான், நன்மைகளை தடை செய்வான். அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அப்ப சைத்தானுடைய தாக்கம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயகி அவர்கள் நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஆயிஷா நாயகி வீட்டுல தங்கக்கூடிய ஒரு சூழல். அப்ப கொஞ்ச நேரம் தண்ணி பேசுவா எழுந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. ஆயிஷா நாயகி கோபம், ரோஷம். ஆயிஷா நாயகி போயிட்டாங்க, ஒரு வெறுப்பு. போன விசாரணை 1 மணி நேரம் கழிஞ்சு வந்துடுறாங்க. அவங்க ஆயிஷா என்ன நினைச்சாங்க? நமக்கு ஒரு இருக்கக்கூடிய நாள் என்னுடைய நாட்கள்ல எனக்கு ஒதுக்கப்பட்ட நாட்கள்ல மூசலாவுக்கு போயிட்டாங்களோ, வேற மனைவிமார்களுக்கு போயிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பல மாதிரி நினைச்ச பிறகு கிருஷ்ணா அந்த பிறகு என்ன ஆயிஷாவுடைய அந்த ஆக்டிவ் கோபம், அவங்களுடைய நெருப்பு கிருஷ்ணா மேல ஒரு முகத்தில் ஒரு மாலை வச்சுட்டு பார்த்து கேட்க, ஆயிஷா உங்களுடைய சீதா அவன்கிட்ட வந்துட்டாரா அப்படின்னு ஆயிஷா கிருஷ்ணா கேட்கிறாங்க. ஆயிஷா நாயிட்ட எல்லாரோட தூதரவர்களே எனக்கும் எங்களுக்கு சீதா இருக்கிறாங்க. நபியுடைய மனைவி பூமியினுடைய தாயார் எங்களுக்குமா செய்தார் இருப்பான், ஆயிஷா உள்ளத்திலே செய்தார் இருக்கிறார் சொல்றாங்க. அப்படியா? ஏன் கோவப்பட்டா? இந்த காரணம் வேற மொழிக்கு போயிட்டீங்களோன்னு கோவப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆயிஷா கேட்கிறாங்க, இன்னொருத்தர் செய்தார் இருக்கிறான் என்று சொன்னா உங்கள்கிட்ட இருக்கிறானா? நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்கள்கிட்ட இருக்கிறாரா செய்தா? ஆமா இருக்கிறார் சொன்னாங்க. நபிகள் நாயகமாகிய அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடத்திலே செய்தார் இருக்கின்றான். ஆனால் எனக்கு அல்லாஹ் அவனுக்கு எதிராக உதவி செய்து விட்டான். சைத்தானுக்கு எதிராக நபிகள் நாயகமா எனக்கு உதவி செய்து விட்டான். எனக்கு சைத்தான் பணிவான். என்ன தொழுகையில எனக்கு எடுக்க முடியாது, நோன்புல கெடுக்க முடியாது, ஜக்காத் கொடுக்கத்துல கெடுக்க முடியாது,
நான் எனக்கு சரணடைஞ்சிருவான், நான் சொல்ல அவன் சொல்லுவான், நான் வந்து நன்மை செஞ்சு அவனை என்னை கெடுக்க முடியாது அப்படின்னு ஒரு இடத்துல அதுவும் அதிசயம் வருது. அதிசயம் வந்து திரும்ப செய்தால் அப்படி கூட்டாங்க, கட்டி வச்சுட்டாங்க தூள்ல மஸ்ஜித் நபவியில மக்களை காட்டுவதற்காக. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்னிடத்துல ஷைத்தான் வந்தால் லேசா இடத்துக்கு வந்தான் குட்டிச்சு கட்டுற அளவுக்கு ஷைத்தான கட்ட முடியுமா? இந்த உலகத்தில் எவனாவது ஷைத்தானை கட்ட முடியுமா? வகியை ரசூலுல்லாஹ் இறை தூதர் குடிச்சு கட்டி மசீதாவில் வச்ச உடனே எனக்கு ஒரு நிலை வந்தது. சுலைமான் நபி அவர் துவா செஞ்சார், இறைவா யாருக்குமே கொடுக்காத ஆட்சி எனக்கு கொடு உலகத்துல. அப்ப பறவைகள் பேசிச்சு, அவர் எறும்பு பேசும், இதெல்லாம் ஜின்கள் கட்டுப்பட்டு ஜின்ன பாத்திரமா இல்லையா? அவர் சுலைமான் கேட்ட துவா நினைவு போனதால அந்த ஷைத்தானை ஜின்னை அவிழ்த்து விட்டேன், ஓடி போயிடுச்சுங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தாக்க முடியாதபடி நம்ம தாக்க முடியுமான இல்லையா? ஷைத்தான் கட்டுமே நம்ம ஷைத்தான் தாக்குவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தானுடைய விவகாரம் சாதாரண விஷயம் அல்ல. அப்ப ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இந்த உரையாடலின் பொழுது நபிகள் நாயகம் என்னிடத்திலும் ஷைத்தான் இருக்கிறான், ஆனால் என்னிடத்தில் உள்ள ஷைத்தானை கட்டுப்பட்டு விட்டால் உங்கள்கிட்ட உள்ள ஷைத்தான் உங்களுக்கு கட்டுப்படல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியெல்லாம் பார்க்கிறோம்னு சொன்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் என்ன சொல்றான்? ஷைத்தான் இறைநேசர்கிட்ட கூட விளையாடுவான். குர்ஆன்ல மூன்றாவது அத்தியாயத்துல 175 நல்லா சொல்றான், இன்னமா தாலிகு ஷைத்தானில் ஹபீஃப் அவுலியா ஃபலா தகஃபு வகாஃபு இன் குன்தும் முஃமினீன். தமது நேசர்களை ஷைத்தான் இவ்வாறு அச்சுறுத்துகிறான். அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருந்தால் கூட ஷைத்தான் நீங்க சொல்லுக்கு போயிட்டு போகாத, கெட்ட செயல் செய்ய, அயற்கைத்தனம் பண்ணு, மாதிரி நடந்துக்க, மாற்றத்துக்கு முரணா இருந்து அவருடைய உள்ளத்துல கூட முஸ்லிமத்தை ஏற்படுத்துவான். ஷைத்தான் உள்ளத்துல போவான். நம்ம என்ன நல்லா இருக்குது, ஊர்ல குடி குடிச்சிட்டு இருக்கிறான், கேட்டு பப்பாட்டி வச்சிருக்கிறான், இதுல இருந்துட்டு இருக்கிறான், வட்டி வாங்கலாம், திருடுறான், மோசடி செய்யலாம், அவங்க பார்க்கலாம். நம்ம சூஃபியாசம் போடுறோம், சூஃபியாக்க அவங்களே பேசுறேன், சூஃபியாக்க நம்ம சூஃபியாசம், நம்ம சூஃபி மாதிரி இருக்கிறாமே, அவளியா மாதிரி இருக்கிறாமே, உண்மையான அவளியா நடிகனே இல்லை, சூஃபியாக்க நடிகனே இல்லை, உண்மையான அவளியாக்கள் உள்ளத்துல கூட வருவான். நல்லா சொல்லி காட்டுறான். அப்படி வரும்பொழுது நீங்க நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர்கள் கஞ்சாதிரி எனக்கே அடிச்சுங்க. நல்லா சொல்லலாம், சீத்தான கஞ்சாதிரி வகாஃபூன் இன் குன்தும் முஃமினீன். ஷைத்தான் உள்ளத்துல எதையாவது போட்டு நரகத்தை கொடுப்பான், எனக்கு கண்ணி அவங்க வைப்பாதீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய பார்க்கிறோம். சொன்னா தொழுகையாரி நல்லவர்கள் எல்லா இடத்திலும் ஷைத்தான் வருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 418 சொல்ல ஷைத்தானை பற்றி சொல்லும் பொழுது, லஅனத்துல்லாஹ் வகால லஅத்தகிதன்ன மின் இபாதிக நஸீபன் மஃபூலா வலவு லில்லன்னஹும் வலவு மன்னியன்னஹும் வலஆமுரன்னஹும் ஃபயபத்திகுன்ன ஆதார அன்ஆமியா وَلَعَمْرُنَّهُمْ فَلْيُغَيِّرُنَّ خَلْقَ اللَّهِ وَمَنْ يَتَّخِذِ الشَّيْطَانَ وَلِيًّا مِنْ دُونِ اللَّهِ فَقَدْ خَسِرَ خُسْرَانًا مُبِينًا. 4வது அத்தியாயத்துடைய 118வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் எப்படிப்பட்டவன் ஷைத்தான் என்று சொன்னார். அல்லாஹ் சொல்றான், லஅனத்துல்லாஹ், இறைவா நீ சபித்து விட்டாய், உன் அடியார்களில் குறிப்பிட்ட ஒரு பகைகளை வழிகெடுப்பேன். எப்படியெல்லாம் வழிகெடுப்பேன் என்று சொன்னால் அவன் சொல்றான், அல்லாஹ்ட்ட வந்துக்கிட்டு, இறைவா நான் வந்து அவர்களுக்கு வந்து கால அத்தகைய இபாதிக நஸீபன் மஃபூலா, அவர்களுக்கு நான் வந்து ஆசை வார்த்தைகளை கூறுவேன். நீ செய்தா பாவத்தை செய்ய, நீ செய்ய, அடுத்த சொந்த அபகரிச்சிக்க, குடும்பத்தில் சண்டையை போடு, பிரச்சனையில இரு, நிரந்தர பகையா போ, மூத்தா போன கூட போவாங்க, அல்லது போகும்போது மூத்தா போவாங்க குடும்பத்து பகையில, அங்க சண்டை வரும், செப்புலாம் சைட்டா வருவான். அங்க மூத்தா போன பொழுது கண்ண மூடி ஆண் போயுமா மனம் வச்சு சித்தம் பேசி சண்டை உள்ள குடும்பத்தில். அப்ப இறுதி குடும்பத்தில் போகும்போது அங்க சொன்ன இப்ப நீ வந்தா போனோம்னா ஒரு 50 வருஷம் படிக்கல கிடையாது, 10 வருஷமா 7 வருஷமா அங்க சண்டை. இப்படி ஷைத்தான் ஆசை வார்த்தைகளை கூறி உலகத்தில் வெறுப்பை பாய்ச்சி, வெறுப்பு தானங்க எல்லாத்துக்கும் வெறுப்பு தான். ஷைத்தானுடைய குணமே தீய குணமே வெறுப்பு. வெறுப்பை பாய்ச்சி அப்படியெல்லாம் என்ன செய்வாங்க, அவங்க மையத்துக்குள்ள சண்டை, அங்கே வைக்கப்பட்டு கொடுக்குறது, எனக்கு சண்டை போட்டவங்க அந்த குடும்பத்தார்கள், அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வெறுப்பையெல்லாம் சீத்தான் உண்டு பண்ணான்னு மார்க்கம் சொல்லுவாங்க இல்லையா? சீத்தான் அப்படிதான் மார்க்கத்தில் சொல்லித்தரப்படுது. இறைவா அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுடைய அடியார்களின் குறிப்பிட்ட தொகைகளை இறைவா வழிகெடுப்பேன், அவர்களுக்கு நான் வந்து ஆசை வார்த்தையை கூறுவேன். சீடா நீ அப்படி போய் என்ன செய்வான், வழிகெட்ட கொள்கைகளை தீய காரியங்களை ஆசை வார்த்தை கூறுவேன். கொஞ்ச நாள் வாழ போற செஞ்சுட்டு போ, பிடியை குடிச்சிட்டு போ, கஞ்சாவை கசக்கு. சீத்தா என்ன செய்வான், அந்த மாதிரி சாராயத்தை குடி, போதையில தட்டலி,
இன்னும் கொஞ்ச நேரம் 50 வருஷம் 60 வருஷம் விபச்சாரிகள் கேளுங்க. தொழிலை கொண்டிருக்கக்கூடியவங்கள்ட்ட போய்கிட்டு நீங்க ஏன் விபச்சாரம் பண்றீங்கன்னு கேளுங்க. என்ன சொல்லுவாங்க என்று சொல்ல, சாமி உடம்பு மண்ணு திங்கிற உடம்பு சாமி அப்படியே அந்த மாதிரி அந்த தொழில் பண்றவங்க என்ன செய்வாங்க, அந்த மாதிரி சொல்றீங்க. என்ன சீத்தா ஆசை வார்த்தையை கூறான், நீ உடல் சொந்த தனி பெற்று காசு சம்பாதி, உடம்பு மண்ணு தின்னக்கூடிய உடம்பு தேவை எப்படி அப்படின்னு சொல்லி ஆசைகள் எல்லாம் விசாரிப்பா, மறுமையில தண்டிப்பாங்க. நம்பிக்கை கிடையாதுல்ல. வேறொரு சமுதாயங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்ல, அந்த மாதிரி விலை மதிக்கள் அப்படியெல்லாம் பேசுறாங்கன்னா சீத்தான் ஆசை வார்த்தை கூறுகிறார். அதுக்குதான் நம்ம எல்லா தப்புக்கும் நியாயப்படுத்துவோம். விபச்சாரம் மட்டும் இல்லை, விபச்சாரம் செய்ய தொழில் பண்ணவங்க மட்டும் இல்லை, ஏன்னா வட்டி வாங்கினா நியாயப்படுத்தும். சீத்தான் ஆசை வார்த்தையை கூறுறான். இல்லை வீட்டுக்கு பைக் அடிக்கணும், ஒரு வீடு கட்டணும், பைக் வாங்கினேன், இந்த ஓட்ட பைக்காக இருக்குது, என் சரிக்குள்ள ஓட்ட முடியாதா, இல்லை வேற பைக் வாங்கினதுக்கே வட்டி வாங்கினேன் அப்படி என்ன செய்வான். ஒரு காரை சரியில்லை, அடிக்கடி போய்தான் கொஞ்சம் இது தொந்தரவு கொடுக்குங்க, வேற ஒரு காரை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஆடம்பர வாழ்க்கைக்கு ஒரு நகை வச்சுப்பா. அந்த நகை இந்த நகை நெட்டு சரியில்லை, கொஞ்சம் புது மாடல் வந்துருக்குதா, இது வாங்கி 10 வருஷம் ஆச்சு, இந்த இதுக்கான வட்டி வாங்கி இன்னொரு நெக்லஸ் வாங்குறது, இதை கொடுத்து இன்னைக்கு கூட எக்ஸ்ட்ரா காசை கொடுத்து இப்படி எல்லாம் சீத்தான் எந்த தீமையும் சரி. ஏன்னா சினிமா தேட்டருக்கு போறான், சீத்தா அலங்கரிக்குமா. அப்போ யார் போகல, சீதா என்ன செய்வான், கெட்டவனையோ முன்னுரைப்படுத்தி காட்டுவான், அப்படியே நல்லவனை காட்டுவானா. அப்படியே விபச்சாரம் பண்ணல, தொழுகிறான், நோம்பு வைக்கிறான், நன்மையான காரியம் செய்யறான், எந்த பாவமும் செய்யாம பிறர் இடத்துல கண்ணியத்தோட பிறருடைய மன மரியாதையை விளையாடல, கண்ணியமா இருக்கிறான்னு சொன்னா சீதா என்ன செய்வான், அந்த ஆசை வார்த்தையை கூறி அவனை வழிகெடுத்து அவனை யார் நல்லா இருக்கிறார், நான் வெறும் பரிசுத்தவான்கள், நான் பரிசுத்தவான் இன்னி வழிகெடுத்து போன்னு சொல்லி அந்த மாதிரி தீமையான காரியங்களை தூண்டுகிறான். மார்க்கம் சொல்லுதா இல்லையா? இந்த மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அது போல வரிசையா அல்லாஹ் சொல்றான், வந்துக்கிட்டு கால்நடைகளில் காதுகளே இருப்பார்கள், அடுத்த மாதிரி செய்தான் ஏவுவான், கால்நடைகள் அந்த மாதிரி செய்தான் வேலையெல்லாம் பண்ணுவான்னு மார்க்கத்தில் எல்லாம் சொல்றாங்களா இல்லையா? மீண்டும் அவர்கள் நான் கட்டளையிடுவேன், அல்லாஹ் வடிவமைத்த உருவங்களை மாற்றுவார்கள். அல்ல ஆம்பளையா பிறப்பான், இடையில பொம்பளையா மாறிடுவான், ஏண்டா போனா ஏண்டா வந்து அந்த மாதிரி 9ஆம் மாறிடுவான். அதுல என்ன செய்வான், அந்த மாதிரி வந்துக்கிட்டு மாறின என்ன மாறுறான், அந்த மாதிரி சீக்கிரம் போடுறான். மாறி பார்ப்போமே என்னவா, ஒரு பொம்பளை வந்து ஆங்காலையா மாறுவான். அவன் என்ன செய்யற, பெண்கள் வந்து நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க சிறு பருவத்திலாம் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க ஆம்பளை மாதிரி டெத்தில் என்ன செய்வாங்க, அதே மாதிரி குரலை வச்சு பேசுறது, அப்படி அதே மாதிரி அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். ஆம்பளையா பிறக்கணும்னு பொம்பளையா மாறுவோம். ஏன்னா சீதா சொல்லி காட்டுறான், நான் அவர்களுக்கு கட்டளையிடுவேன், அதே வந்து ஒரு வடிவத்தை மாற்று எல்லாம் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபலையுகையிரு ஹல்கல்லாஹ், இறைவா நான் உங்களுக்கு ஆர்டர் போடுவேன், உருவத்தை மாத்திரா அப்படி அந்த மாதிரி சைத்தா என்ன செய்வான். அதுக்கெல்லாம் கட்டுப்படாதீங்கன்னு மார்க்கம் சொல்லுதா இல்லையா? சைத்தானுடைய வேலை சாதாரண விஷயம் அல்ல. அதுபோல அல்லாஹ் சொல்கிறான், சைத்தான் அல்லாஹ் என்று யார் சைத்தானை பொறுப்பான ஆக்கி கொண்டவன் வெளிப்படையாக நட்டமடைந்து விட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அவர்களுக்கு அவன் வாக்களிக்கிறான் நரகத்தை வாக்களிக்கிறான், ஆட்டான் எல்லா பாவத்தையும் செய்யலான்ட்டு. ஆனால் ஆசை வார்த்தை கூறுகிறான், சைத்தான் அவர்களுக்கு ஏமாற்றத்தையே வாக்களிக்கிறான். நல்லது செய்யல, நல்லது வாய் தெரியும், ஆனால் உனக்கு வந்து அவன் சைத்தான் வந்து நரகத்துக்கு உங்களை அழைக்கிறான் என்று மார்க்கம் சொல்கிறது. 4வது அத்தியாயத்தோட 121வது வசனத்தில் உலாய்க்க மனவாவும் ஜஹன்னம் ஒரு எஜீதுன அழகா மஹீசா, அவர்கள் தங்குமிடம் நரகம். யார் சைத்தானை கட்டுப்பட்டார்களோ அவர்கள் தங்குமிடம் நரகம், அங்கிருந்து தப்பிக்கும்படி அவர்கள் காண மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4:123 சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அவர் ஷைத்தான் என்ன செய்வான், அவ்வளவு வகையான முறையில் மனிதனை வழிகெடுப்பான், நரகத்துக்கு இழுத்து செல்வான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். எப்படிலாம் சைத்தான் வருவான் என்று சொன்னால் ரசூலா சொல்றாங்க, எப்படி வருவான் ரசூலா சொல்றாங்க, ஒரு மனிதன் ஆதமுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்பதான் முடிவு செய்யறான். ஒரே கிறிஸ்தவனாவோ ஏதோ சமுதாயத்தில் இருக்கிறான், அவன் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். முடிவெடுத்த பிறகு அவனுடைய சைத்தான் வருவான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அகமதுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டால், அகமது அவர்களுடைய 15,958 15,392 நபிமொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது அவனிடத்தில் சைத்தான் வருகிறான். பாய் பையில இஸ்லாத்தை ஏற்க போறியா என்று சொல்லி என்ன செய்யறான் சைத்தான் வந்து அவன் இஸ்லாத்தை ஏற்க வராமல் தடையா வந்து என்ன செய்வான், இப்படி சொல்லுவான், உள்ளத்துல போடுவான் செய்திகளை. எப்படி சொல்லுவாங்க, நீங்க சொல்றாங்க வந்துக்கிட்டு வேண்டாம், ஒரு தந்தையின் மார்க்கத்தை விட போறியா, சிலை வழங்கியா இருக்கிறாங்க தந்தை ஏன்னா அந்த மாதிரி உன்னுடைய தந்தையின் மார்க்கத்தை விட போறியா அப்படிமா, உன்னுடைய பாட்டனாரின் மார்க்கத்தை விட போறியா அப்படின்னு என்ன செய்வான், அப்படி சொல்லுவான். இஸ்லாத்தை ஏற்க போற அப்பா பாட முப்பாடு சித்தப்பன் பெரியம்மா 10 தலைமுறையா முடங்கள்ல இருந்த நீங்கள் நீ இஸ்லாத்தை ஏற்க போறியான்னு அப்படி போட்டு போனோம் விட்ட போனோம் உள்ளத்துல. அதையும் தாண்டி நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தௌஹீதை ஏகத்துவத்தை ஏற்கிறேன் என்று ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதன் பிறகு சைத்தான் மறுபடியும் வர்றான், இஸ்லாத்தை ஏற்றுறான், அவன் சைத்தான் பின்னோக்கி சைத்தான் உதவி தெரிவித்து அதன் பிறகு உருவான சைத்தான் மறுபடியும் வருகிறான். நபிகள் நாயகம் சொல்றாங்க வந்து அவங்க ஹிஜ்ரத் செய்ய போகும் பொழுது, ஹிஜ்ரத் நாடு துரத்தல், அங்கிருந்து ஏகத்துவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்லாஹ் மட்டும் வழங்குவதற்காக நாடு துறக்கிறான. அப்படி நாடு துறக்க அவன் செல்லக்கூடிய நேரத்தில் அங்கே சைத்தான் வருவான். டேய் ஊரை விட்டு போறியா, ஒரு சொந்த ஊரை விட்டு போறியா, மாமன் மச்சி சித்தப்பனை விட்டு போறியா, உனது பூமி உனது வானம், நீ பழகிய நண்பர்கள் உற்றார்கள் உறவினர்களை விட்டு போறியா, டே போவாத, ஹிஜ்ரத் போவது என்பது கட்டி போடப்பட்ட குதிரையை போன்றது, போவாத அப்படிமா சைத்தான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதையும் தாண்டி அல்லாஹ்வுக்காக ஏகத்துவத்திற்காக ஹிஜ்ரத் செய்து அதையும் தாண்டி நாடு துறந்து மதீனாவுக்கோ எத்தியோப்பியா போனாங்களா இல்லையா, அதையும் தாண்டி ஹிஜ்ரத் செய்தார். இன்றைக்குமே ஹிஜ்ரத் பண்ணக்கூடிய சூழல் வந்தால் ஹிஜ்ரத் என்பது சொல்ல அந்த ஹிஜ்ரத் முடிஞ்சு நபிகள் நாயகம் ஹிஜ்ரத் கிடையாது, நம்ம மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு இடம் பெயர்ந்தார். அவர் மார்க்கம் சொல்லுது, அந்த மாதிரி ஹிஜ்ரத் செய்தவர அவர் செய்தான் பண்ணியிருக்கிறான, அதையும் மீறி அவர் ஹிஜ்ரத் செய்து போயிட்டாருன்னு சொன்னா போயிடாரு. ஹிஜ்ரத் பண்ணி நாடு திறந்து போயிடுறாரா, போன பிறகு மறுபடியும் வர்றான். மதீனாவுக்கு போயிட்டாங்க இல்லை, போன பிறகு மறுபடியும் சைத்தான் வருகிறான். சின்ன பிள்ளை பேசக்கூடாது, சரிலாம் பையில பேசக்கூடாது, சின்ன பிள்ளைவா. அப்ப மறுபடியும் சைத்தான் வருகிறான். அங்க ஹிஜ்ரத் பண்ணி போன பிறகு இந்த காலம் போர்க்களத்தில் வரான் சைத்தான். போர்க்களத்தில் சைத்தான் வந்து மதீனாவுக்கு போயிட்டியா, அப்படியே போருக்கா போறா, நீ வந்து யுத்த நபிகள் நாயகத்தோடு போருக்கு போனால், முகமது நபியோடு பந்தருக்கு போனால், முகத்துக்கு போனால், சந்தத்துக்கு போனால், இல்லத்துல மூத்தா போர்க்களத்துக்கு போனால், இல்லத்துல பல்வேறு யுத்த கணக்காக போறா, அடே நீ போனா போருக்கு போனா கொல்லப்படுவாய். சைத்தான் சொல்றான், சொல்றாங்க கொல்லப்படுவாய், உன்னை கொண்டுட்டாங்கன்னு சொன்னா உன் பொண்டாட்டி வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி போறான் சைத்தான் பாருங்க. இந்த காலத்துல போர்க்காலத்துல நீ கொல்லப்பட்டால் உனது மனைவி வேறொருவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்கள், உன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் பங்கிடப்பட்டுவிடும், ஊர்வா பிரிச்சுக்கலாம், மக்களை நீ பெற்ற பிள்ளைகள் பிரித்துக் கொள்ளும், பார்த்துக்க எச்சரிக்கையாகுது, 60 வருஷம் 100 வருஷம் 20 வருஷம் வாழணும் என்று விட்டப்படுவான். அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக யுத்தம் செய்து கொல்லப்பட்டால் இப்படிப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹ்வாகிய நான் சொர்க்கத்தை கொடுப்பேன், சொர்க்கத்தில் நுழைவதற்கு என் மீது கடமையாக்கப்பட்டு விட்டு அல்லாஹ் சொல்லலாம். அதிகாரம் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக இந்த மாதிரி எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்து விட்டு நாம ஜெயிச்சு வந்துட்டோம்னு சொன்னா என்ன என்று சொன்னால் அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். ஏன் பொறுப்பு வாங்குறாங்க. அப்படி இந்த ஹதீஸை பார்க்கணும்னு சொன்னா சப்ரா பின் அபி ஃபாக்கி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னா விசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சைத்தான் அந்த அளவுக்கு ஆட்டி படைப்பான். அது போல சமீபத்தில் பார்த்தோமா இல்லையா, வந்துட்டு நீங்க பார்க்குறீங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் தற்கொலை இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. தற்கொலை வந்து ஒரு சைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, சவுதி அரேபியாவில் உள்ள காபா மக்காவில் போய் தற்கொலை பண்றான் ஒரு சைத்தான். அங்க போனா ஹஜ்ஜி செய்து விட்டால், உம்ரா செய்து விட்டால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்க சொர்க்கவாதியாக வெளியே வர முடியும். வெளியே வந்தப்போ சைத்தான் வேலை பண்ண நடந்து போயிருங்க, அது தனி விஷயம். கிரிகைகளை முடித்து வெளியே வரும் பொழுது அன்று பிறந்த குழந்தையை கொண்டு வருகிறீர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த இடத்துல போய் என்ன செய்யலாம், ஒரு சைத்தான் முஸ்லீம்ல உள்ள ஒரு சைத்தான் போறோம் தற்கொலை பண்ண போறோம். என்ன அந்த புலாதான் காபத்துல சொல்லி ஃபர்ஸ்ட் செகண்ட் நான் போல கேள்விப்பட்டிருக்கேன்.
அந்த ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னா இங்கே 4 மாடி சமம். 4 மாடி உயரம் நம்ம நாட்டில் எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி நம்ம 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோர் அளவுக்கு உயரத்துறது ஒரு எருவ மாடு குதிக்கணும். அங்கே போய் தற்கொலை பண்ண போனால் ஒரு போலீஸ், சவுதி அரேபியா போலீஸ் கோலம் கொடுத்து காப்பாற்றுறான். கொடுத்து அவனுக்கு கையெல்லாம் போய் இந்த போலீஸ்காரனுக்கு அந்த பாதுகாப்பு படையில் உள்ள சவுதி அரேபியாவுடைய போலீஸ்க்கு அந்த பாதுகாப்பாங்கல்ல அவங்களுக்கு அடிபட்டுருக்குது. அவன் அந்த மாதிரியெல்லாம் இப்படி செய்தாங்க வர்றான். உலகத்தை வாழ முடியாதா, கஷ்டம், காசு இல்லை, பணம் இல்லை, நோயோடி, பதவி இல்லை, புகழ் இல்லை, அந்தஸ்து இல்லை, கொண்டாடி மதிக்கலை, புள்ள மதிக்கலை, ஏதோ ஒரு பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள பகை, ஊர் பகை, இதுக்கு தண்டனை பண்ணுவியா? மன வலிமை இல்லை அவனுக்கு. அந்த மாதிரி சைத்தான் நினைச்சு அங்கே போய் தற்கொலை பண்ண போய் அவனையே அவர் காப்பாற்றினான் என்ற செய்தியை பார்க்குறோம்னு சொன்னால் இப்படிலாம் சைத்தான் வருவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். சைத்தான் வந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தற்கொலை செய்தால் நிரந்தர நரகம், மலையிலிருந்து தற்கொலை செய்தால் நிரந்தர நரகம், தங்கள் ஆயுதங்களால் குத்தி கொண்டீர்கள் என்றால் நிரந்தர நரகம், மார்க்க சொல்லுதா இல்லையா? அந்த மாதிரி எந்த ரூட்டில் தற்கொலை பண்ணாலும் ஒரு இஸ்லாமிய நல்லா மன்னிக்க மாட்டான். நீ நிரந்தர நரகத்துக்குரியவனா போய்விடுவாய். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மூத்துக்கு மேலே முந்திக்கிட்டான். நீ மரணத்தை நீனா தேடிக்கிட்டா என்பதற்காக நரகம் கிடைக்கும் மார்க்கம் சொல்கிறது. இது சைத்தான் பல மாதிரி வருவான். சைத்தானுடைய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நபிகள் நாயகத்துக்கு குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வந்துக்கிட்டு ஹலு நபியும் அலா மன் தனஸலு ஷயாத்தீன் 26-221 ஷைத் நபியே, ஷைத்தான்கள் யார் மீது இறங்குகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ஹலு நபியுக்கும் அலா மன் தனஸலு ஷயாத்தீன், சைத்தான்கள் யார் மீது இறங்குகிறார்கள் என்று முகமதே சொல்லவா? அல்லாஹ் சொல்றான், தனஸலு அலா குல்லி அஃபாக்கின் அஸீம், இட்டுக்கட்டும் ஒவ்வொரு பழவீதி மீதும் சைத்தான் இறங்குகிறான். இட்டு கட்டுறாங்க, பொய் சொல்றாங்க, அவர்கள் மீது சைத்தான் இறங்குகிறான். எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இல்போல வக்தசனம் காதிபுன், அவர்கள் ஒட்டி கேட்கின்றனர். அவர்கள் அதிகமான பொய்யர்கள், பொய் சொல்வது, கோல் சொல்வது, புறம் பேசுவது, ஒட்டி கேட்கிறது, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பேசுறாங்க காலை கொடுத்து இந்த மாதிரி ஒரு புறம் பேசுறாங்க, பொய் சொல்றாங்க, இவர்கள் மீது சைத்தான் இறங்கிறான் என்று மார்க்கம் சொல்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நபிகள் நாயகத்துக்கெல்லாம் சொல்றான், சைத்தான் யார் மீது இறங்கிறான் அல்லாஹ் கேள்வி எழுப்பதுன்னு சொல்றான். ஒவ்வொரு பொய்யன் மீதும், ஒவ்வொரு அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யக்கூடியவன் மீது சைத்தான் இறங்கிறான் என்று மார்க்கம் சொல்கிறது. இதை உணர்ந்த ஒரு இறைவனுக்கு பயந்து நன்மையை நாடி சொர்க்கத்துக்குரிய காரியங்களை செய்து மறுமையில வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சைத்தான் வருவான், உலகத்தில் வழிகெடுப்பான், நான் அவனை கட்டுப்பட மாட்டேன், நான் இறைச்சத்தோடு வாழ்வேன் என்று சொல்லி இருக்கிற நண்பர்கள் எல்லாம் ஆளாய்தான் சரி, நட்பு ரீதியில், மனைவி மக்கள் ரீதியில், ஏதோ ஊருக்காரங்க தெருக்காரங்களுடைய ரீதி எதிராக வருவான் சைத்தான். நம்ம கவனமான சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஜும்மாவுடைய சைத்தானுடைய வலையில் இல்லாமல் இறைவனுக்கு பயந்து வாழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹ் வாக்களித்து ஜன்னத்தில் சொர்க்கத்தை பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஜும்மாவுடைய முதல் முறையை நிறைவு செய்கிறேன். யாயை வழங்கினா முத்தக்குள்ளா ஹத்தத்து காத்தியவளா நம்மூத்துன இல்லா வாழ்த்தும் சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டான் என்று சொன்னால் அந்த பாதிக்கப்பட்டவன் யாராலே பாதிக்கப்படலாம்? குட்டி சைத்தான்களாலே பாதிக்கப்படலாம், பெரிய மனித சைத்தான்களாலே பாதிக்கப்படலாம். இப்படியெல்லாம் பல்வேறு பாதிப்புக்கு உள்ளானவர்களுடைய விவகாரத்தில் அவர்கள் சில தீய வார்த்தைகள் பேசுவதை அல்லாஹ் அனுமதிக்கிறான். ஆலயமான தொழிலாளர் கொள்ளக்கூடாது. அதை வந்து அவனுக்கு துன்பா சொத்தா பறிச்சு போட்டான், ஏதோ ஒரு பிரச்சனை, இவன் அடிச்சு போட்டான், திருப்பி அடிக்க முடியலை, பலகீனமாக இருக்கிறோம், இவன் காசை பறிச்சு போட்டான். இந்த மாதிரி நேரங்களில் கெட்ட வார்த்தைகளுக்கு அவன் விரும்பாமல் ஒரு பாதிப்பை உள்ள நிலைமையில பேசுவது மார்க்கத்தில் குற்றம் இல்லை என்று மார்க்கம் சொல்லுது. இது ஒரு தகவல். அந்த மாதிரி வந்துக்கிட்டு எதிர்ப்பு நம்மளே என்ன செய்யலாம், பல விஷயங்களை பார்க்குறோம். அதுபோல் இந்திய தேசத்தில் நம்ம சமீப காலத்தில் சட்ட ஒழுங்கு என்பது ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு. நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் தமிழகத்திலும் சட்ட ஒழுங்குங்கிறது வந்து சீர்கெட்டு போய் பெண்களுக்கு பாதிப்பில்லை, குழந்தைகளுக்கு பாதிப்பில்லை, சிறுவர்களுக்கு பாதிப்பில்லை, ரயிலில் போகிறவனுக்கு பாதிப்பில்லை, வாகனங்களில் பயணிப்பவனுக்கு பாதிப்பில்லை, கல்லூரி பெண்களுக்கு பாதிப்பில்லை, பொதுவாக டோட்டலாக யாருக்குமே பாதிப்பில்லையே. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. குறிப்பிட்ட ஆட்சி அப்படியா, திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படியா, ஏடிஎம்கே ஆட்சி அந்த மாதிரி மிஸ்டர். சட்டங்கள் சரியில்லை, எவ்வளவு பண்ணாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாம தான் இருக்கும். சட்டத்தில் ஓட்ட, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் நடக்கும்.
அப்போ சட்டம் உங்களுக்கு நூல் பிடிச்சமா இருக்கணும். இப்போ எல்லாருடைய மார்க்க சொன்ன மாதிரி இந்த ட்ரெயினில் சம்பவம் சென்னையில் இருந்து திருத்தணி அந்த வரக்கூடிய பகுதியில் சின்ன பய வெட்டுறான். எல்லாம் போதை அரசாங்கம் குடியாரங்க சாராயம் கஞ்சா அது இதுக்கு அடிமையாகி என்ன செய்யறான், என்ன செய்யணும் மெய்மருந்தலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை போதையை ஏற்றி தராயினாதி ஊசி வீசிட்டு எல்லா சைத்தான்களையும் போட்டுக்கொண்டு அரசாங்கம் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்து அந்த போதைப் பொருளை தடை செய்து அந்த மாதிரி சாராயாது எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டா இந்த மாதிரி நடக்குமா? எல்லா குற்றங்களுக்கு பின்னணி என்ன? சாராயம். ஏண்டா அப்படி செஞ்சா மது போதையில இருந்தா, ஏண்டா கையை பிடிச்சிருந்தா மது போதையில இருந்தா, ஏண்டா வெட்டா மது போதையில இருந்தா, எல்லாமே இந்த மாதிரியான கல்லு கஞ்சா சாராயத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் சட்டம் இல்லை, சட்டம் சரியில்லை. அந்த மாதிரி எந்த ஆட்சிக்காக எவ்வளவு சீட்டில் உட்கார்ந்தாலும் இந்திய தேசத்தில் அங்கே என்ன இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து என்ன காரணம்? கடுமையான சட்டம் இல்லை, கொலைக்கு கொலை கண்ணு மாற்றம் சொல்லார் இஸ்லாத்தில் எல்லாருக்கும் தலையிருக்காரு. சின்ன போய் அனுவாதம் படிக்கிறாங்கன்னா இஸ்லாம் இந்த சட்டம் என்னடா இங்கே நம்ம தமிழ்நாட்டுடைய இந்திய போட்டுள்ள சட்டம் என்ன? அது சின்ன பையன் 13-15 வயசு பையன் அனுவாதம் படிக்கிற அளவுக்கு அது சைத்தானுக்கு தைரியம் இருக்குதுன்னா சின்ன பையனா அதே கேடு கட்ட வைக்கிறான். சின்ன பையன் ஆடுறான், சின்ன பையன் தான் 2 வயசுக்குள்ளே சொல்லு, 7 வயசுக்குள்ள சொல்லு சின்ன பையன். அதுக்கப்புறம் 8 வயசுல எருமோட போயிடுவான். ஒரு 10 வயசு கீழே சொல்லு, அருமால வச்சு வெட்டுறான் துடிய வடமாநிலத்தில் உள்ளவனே. அப்போ பார்க்குறோம்னு சொன்னா சின்ன பையன் சிறார்களுடைய பள்ளிக்கு அனுப்பு, அவங்க ஆப்பா மாட்ட ஒப்பட அப்படின்னு கோர்ட்டு ஒப்படைக்கிறான்னு சொன்னா இன்னங்களா சட்டம். அப்போ அல்லாவுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது? நூல் பிடிச்சமாக இருக்கணும். நபிகள் நாயகம் எடுத்து சொல்லப்படுது, வழிப்பறி கொலையை பற்றி முறையிட்டார்கள், வழிப்பறியை நிப்பாட்டினாங்க. வறுமையை பற்றி முறையிட்டார்கள், வறுமை நீங்கின்றாங்க. வழிப்பறி செய்தால் மாறுகால் வெட்டி வேண்டும் சொன்ன வெட்டினார்கள். ரசூலா காலத்து வழிப்பறி இல்லை, விபச்சாரம் இல்லை. ஒரு 2 லட்சம் பேர் தான் மதினாவில் உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் ஒரு பேச்சுக்கு மதினாவில் எத்தனை பேர் விபச்சாரம் பண்ணாங்க? 2 பேர் 3 பேர் 5 பேருக்கு மேலே தாண்டாது. ஹதீஸை தேடி பார்த்தா இங்கே அப்படியா இருக்குது நம்ம நாட்டில். அந்த மாதிரி சட்டம் ஒன்று சரியாக இருந்தது என்று சொன்னால் ரசூலா காலத்தில் கொலை இருந்துச்சா? கொலை செஞ்சாங்க வரலாறு இருக்குது, போர்க்களத்தில் நடக்கிறது அது வேற. அந்த மாதிரி தனிப்பட்ட கொலைகள்னா இன்னும் 2 சம்பவம். அதே இங்கே எல்லாம் கொலை கற்பழிப்பு அது இது அந்த மாதிரி சின்ன எல்லாம் பார்க்கக்கூடாது. சட்டம் ஒன்று தான். தூக்கு துப்பாக்கியாக சொல்லி அரசாங்கத்துக்கு முன்னிலையில் சவுதி அரேபியாவாக என்ன செய்வான்? ஒரு வெட்டு தான் எல்லாம் தலையிருப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த சட்டங்கள் சரியில்லை. 1000 ஓட்டை வச்சிருப்பான், இந்த ஓட்டையின் வெளியே வருவான். என்ன செய்வாங்க? நீதிபதி காசை கொடுக்குறது, போலீஸுக்கு காசை கொடுக்குறது, கஞ்சாவை எல்லாம் பெருகி போச்சு தமிழ்நாட்டில் இந்தியாவில். அந்த அதானி அம்பானி போச்சுன்னா கஞ்சாவை விநியோகம் பண்ணுறான்னு பத்திரிகை நக்கியல் பல பத்திரிகைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பிடிக்கப்பட்டாலும் வரலாறுகள் இருக்குது. அப்போ இந்தியா தலைநகரங்களில் இருந்து தமிழ்நாட்டு கடைசி கிராமம் வரைக்கும் சம்பளம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் சட்ட ஒழுங்கு சரியில்லை, கஞ்சாய் போதைகளை நிப்பாட்டப்பட வேண்டும். அல்லாவுடைய மார்க்கம் நமக்கு சொல்லுது. நீங்கள் நல்லா சொல்லி காட்டுகிறான் திருமலை குரானில் பதிவாவுடைய சட்டத்தில் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது நல்லா சொல்லலாம் இல்லையா? அல்லாஹ் ரப்பல் குரானில் சொல்லி காட்டுறேன். எப்படி சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் திருமலை குரான் வழக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்தி யா உலில் அல்பாப் லஅல்லகும் தத்தகூன் யா உலில் அல்பாபி லஅல்லகும் தத்தகூன். அறிவுடையோரே 2வது அத்தியாயத்துடைய 179வது வசனம். அறிவுடையோரை பணிக்கு பணிவாகும் சட்டத்தில் உங்களுக்கு வாழ்வு உள்ளது. இச்சட்டத்தினால் கொலை செய்வதென்று விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லிக்காட்டியா? இதை உணர்ந்து கொண்டு என்ன செய்யணும்? அரசாங்க சட்டத்தை இருக்குங்கடா. கொலைக்கு கொலை, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பள்ளி இஸ்லாமிய சட்டம் இருக்குதா? சவுதியில் பேர் எவன்லாம் சாராயம் மது விற்கிறானா, போதைப் பொருள், நாட்டு ரகசியங்களை காட்டி கொடுப்பது, இந்த மாதிரி எக்ஸெட்ரா பல தேசத்துரோக பிரச்சனைகள் இதெல்லாம் பொதுமக்களுக்கு பங்கு விளைவிக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்தா சவுதி என்ன செய்வான்? சவுதி அரேபியாவில் அல்லாஹ் அக்பர் அந்த ஜும்மாவில் இது போன்ற நாட்களில் தலையெடுத்துருவான். அல்லாஹ் அக்பர்னு சொல்லி எல்லாரும் பார்த்துருவாங்க. ஃபேஸ்புக்கில் விட்டு லைவ் பண்ணி எல்லா மக்களும் கவனத்தை திருடுனா கையை வெட்டிடுவாங்க. இந்த மாதிரி சட்டங்களை எல்லாரும் பார்க்குறவங்க செஞ்சா அந்த 4 சிறுவர்களுக்கு தூக்கு கொடுத்தா அவன் போதையில் தெரியாது. ஓ பிள்ளைய கை பிடிச்சி இழுத்து ஓ மகனை கொண்டாடுற பத்தினு பிடிப்பாங்களா? நீங்கள் போலீஸில் நீதிமன்றத்தில் இதை உணர்ந்து கொண்டு இந்தியாவோட சட்டம் சரியில்லை,
ஆட்சி மாற்றம் வர வேண்டும். பொதுவாக இந்தியா முழுக்க சட்டங்கள் நூல் பிடிச்ச மாதிரி இருக்கிற இஸ்லாமிய சட்டங்கள் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அப்பதான் குற்றங்கள் குறையும் என்று சொல்லி இன்றைய ஜும்மாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். பதிப்புரை அதுக்கு இருக்கும் வஷ்கூருளி வலா தக்கூறுவோம்.